வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி முக்கியமான செய்தி என்னென்னு பார்க்கலாமா? முதல் செய்தி, தேச தியாகியை இன்றைக்கி கைது பண்ணிட்டாங்கன்னு எல்லோரும் பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. தேசத்துக்கே முக்கியமானவர், இந்த நாட்டுக்கு முக்கியமானவர். இப்போ 2 மணி நைட்டு 2 மணி வரை பொம்பளைங்களுக்கெல்லாம் அந்த லைக்ஸ் போடுறவர், அதுவும் குறிப்பாக சினிமா நடிகர்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போய் லைக்ஸ் போடுறவர், நைட்டு 2 மணி வரை தூங்குறவர், காலையில் மதியம் 2 மணிக்கு தான் ஆஃபீஸுக்கே போவார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர், அவரை போய் இன்றைக்கி கைது பண்ணிட்டாங்கன்னு இவங்க நாட்டை பெரிய இதாக்கிட்டான். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காந்தியை கைது பண்ணாங்கன்றது இந்தியாவே திரண்டிருந்தது. காந்தி நல்ல மனுஷன், ஒரு சாதாரண வேஷ்டியை மட்டும் போட்டுக்கிட்டு சட்டையே இல்லாமல் இருந்தவர். நேதாஜியை கைது பண்ண போதெல்லாம் திரண்டு எழுந்தது இந்தியா. கேட்டால் நேதாஜி என்னாச்சு, ஐசிஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் வைக்கல, லைலா காலேஜில் படித்து ஐஏஎஸ் வைக்கல, ஐசிஎஸ் படித்து கலெக்டராக இருந்து அவர் வந்தார், அவரை கைது பண்ணாங்க. அப்போ நாடே திரண்டது. எல்லாம் உண்மைதான். ஆனால் இப்படி ஒரு ஆளுக்கு நான் தமிழ்நாடு திரண்டுதுன்னு நினைக்கிறீங்களா? திரண்டதெல்லாம் அந்த இது திரண்ட கூட்டமா இல்லை திரட்டப்பட்ட கூட்டமா? இன்றைக்கி உதயநிதியை கைது பண்ணியிருக்காங்க. 9 பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க. அதுவும் தில்ஷாங்கிற பெண்ணை பற்றி தண்ணி அந்த தண்ணி காவிரி தண்ணியை தான் சொல்கிறேன் எப்படின்னெல்லாம் ஒரு அசிங்கமாக ஒரு பெண்ணுன்னு பார்க்காம பேசுகிறாரு. பெரிய ராஜ பரம்பரை, வானத்திலிருந்து குதித்தவங்க, தட்சிணாமூர்த்தி கோயிலில் அடைக்கலம் புகுந்தவங்க, வீடு இல்லாமல் ஓங்கோலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க, இவங்களுக்குண்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டான பெரிய தேச தியாகியா? அவ்வளோ பெரிய பில்டப்பு. இன்றைக்கி காலையில் போலீஸ் போகிறாங்க. போலீஸ் எப்போ போயிருக்கணும்? நைட்டே போயிருக்கணும், 12 மணிக்கு. அது ஜெயலலிதா ரொம்ப அருமையாக பிளான் பண்ணாங்க. கருணாநிதி அரெஸ்ட் பண்ணும்போது, ஜெயலலிதா கருணாநிதி அரெஸ்ட் பண்ணும்போது நைட்டு 12 மணிக்கு அனுப்புனாங்க போலீஸை. அவரே எதிர்பார்க்கலை. லுங்கி கட்டிட்டு 3வது மனைவி வீட்டில் உட்காந்துருந்தார். ஜெயலலிதா போனாங்க. ஜெயலலிதா போன உடனே போலீஸை போனாங்க. ஜெயலலிதா சொல்லி போய் நைட்டாக தூக்கி குண்டுக்கட்டாக லுங்கியோட தலைக்கு மேலே தூக்கி கொண்டாந்து புழல் சிலையில் உள்ளே போட்டாங்க. அது அவங்க ஸ்டைலு வேறு. விஜயும் ஒரு தைரியமான முடிவே எடுத்திருக்கிறார். எக்ஸிக்யூஷன் சரியில்லை. இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு போய் தூக்கி போட்டு கொண்டு வந்து உள்ளே போட வேணாமா? உள்ள பெரிய தியாகியெல்லாம் பெரிய தலைவர் மாதிரி பில்டப் கொடுத்தார். காலையில் போயிட்டாங்க. காலையில் போனோன்னு அவங்க ஒய்ஃப் வராங்க. அவர் காலைக்கடனை முடிக்கணுமா, அதுக்கு வரை காத்திருங்கள். இவர் இதுக்கெல்லாம் போயிடுவார், போயிட்டு வருவார், குடிச்சிட்டு வருவார், இது அதுவரை காத்திருக்கணுமா? 9 மணிக்கு பாயிண்ட் பண்ணீங்க சார். 9 மணிக்கு எந்த அளவுக்கு இதில் எதிர்ப்புருக்கோம், 9 மணிக்கு அவர் கூட்டு போகும்போது பப்ளிக் எந்த அளவுக்கு எதிர்ப்புருக்கோம், 10:30 போனாலும் அது இருக்கும், 11 அது இன்னும் நேராக குளித்த உடனே லாடு வந்தார் இங்கேருந்து. அப்புறம் சொன்னாங்க போலீஸ் உங்களை கூப்பிட தஞ்சாவூர்லேருந்து போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு. உடனே பல்ட்டி, நான் அப்படி பேசவே இல்லை, எல்லாம் கட் அண்ட் பேஸ்ட்டை போட்டு ஒட்டிட்டாங்கன்ட்டார். ஃபாரன்சிக் சயின்ஸுன்னு ஒன்று இருக்குது, தடை அறிவியல் துறை. அங்கே இருக்கிறவங்களாம் இடிச்சவாயினா ஒரு வீடியோ எடுத்தால் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணால் தான், நார்மலாக எடுத்ததான்னு ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுவான். எனக்கெல்லாம் பார்த்தோன்னே தெரியும். இது கட் அண்ட் பேஸ்ட் பண்ணதெல்லாம் இல்லை, ஒரிஜினலாக பேசுனது. இந்த ஆள் தான் பேசுனது. அவருக்கு என்ன கோபம், அவங்க அப்பா அழுதானான். எங்கள் அப்பாவை அழுவிச்சிட்டான் விஜய், விட மாட்டேன்னு. என்ன உங்கள் அப்பா பெரிய வானத்தில் குதிச்சவரா? என்ன அழுவக்கூடாதா? அழுகிற அளவுக்கு விஜய் என்ன பண்ணார்? குளத்தூரில் உங்கள் அப்பா நின்னார். விஜய் எடுத்து ஒரு ஆள், யாரையோ ஒரு ஆளை நிறுத்தினார். மக்களுக்கு இருந்த கோபத்தில் காரி துப்பி ஓட்டு போடாமல் தோக்கடிச்சாங்க. அப்போ தோக்கடிச்சாங்கன்னா விஜய் தான் பண்ணிட்டார். விஜய் ஒன்று விட மாட்டேன், எங்கள் அப்பா அழுதுட்டார், என்ன உங்கள் அப்பா என்ன தோத்துட்டேன்னு எழுதாரு பாரு அப்படின்ட்டு அதில் இருந்து கண்டதெல்லாம் பேசுகிறது. அங்கே போயிட்டு சோஃபா மாடுங்கிறது,
இங்கே வந்துக்கிட்டு எதிர்கட்சியிலலாம் ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் துணை முதல்வராக இருந்தபோதெல்லாம் டிஷர்ட்டை போட்டு அந்த பதவியவே மாசுபடுத்தினார். அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு பெருசாக கைது பண்ணக்கூடாதான். உடனே பொண்டாட்டி அவங்க மனைவி முடித்தாங்க. அடுத்து சபரீசன் வந்தார். அவர் இங்கிலீஷில் 2 வார்த்தை, அரெஸ்ட் பண்ண வந்தீங்களா, அதான் நான் பார்த்தேன். சரி, அரெஸ்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணிடுவீங்க சபரீசன்? We are not bound by the rule or law. We will do that. I thought you are going to ask for that. I am asking the same. என்ன பண்ணிடுவீங்க? பெரிய தேச தியாகியவா வச்சுருக்கீங்க. ஊரை பூரா கொள்ளையடித்து 2 வருஷத்தில் 30,000 கோடி நீங்களும் அவரும் சேர்ந்து கொள்ளையடிச்சிங்கன்னு உங்கள் பிடிஆரை கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாடு. அது மாதிரி ஊரை கொள்ளையடித்த ஆளுக்கு போய் அவங்க வந்துட்டு பெருசாக மந்திரிகள்லாம் ஓடி வந்தாங்க. பார்த்தாங்க மந்திரி நம்மளே முடிச்சிடுவான்ட்டு அப்படியே பேருக்கு அப்படியே காட்டிட்டு இவர் சேகர்பாபு மட்டும் கொஞ்சம் குதிச்சார். சேகர்பாபுக்கு சீக்கிரம் இருக்குது, ரெடியாக இருங்க, பிடிச்சி உள்ளே போட போடுறாங்க. மற்றவங்க எல்லாம் அப்படி குதிச்சுட்டு எல்லா பேரும் ஓடிட்டான். ஸ்டாலின் வரவே இல்லை. அவர் எப்போவுமே வரமாட்டார். கருணாநிதியை கைது பண்ணும்போது ஸ்டாலின் ஓடியே போயிட்டார் பெங்களூருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை கைது பண்ணால் எமர்ஜென்சியில் வாங்கின அடி அவருக்கு ஞாபகம் வரும். அதனால் போலீஸ்னால் பயம். அதனால் கிட்டக்கே வராமல் வீட்டில் இருந்தார். வீட்டில் என்ன செய்கிறாரு? அப்படி வீட்டில் இருந்துன்னு பார்த்தோம். வீட்டில் என்ன பண்ணுறாரு தெரியுமா? மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாரு? ஒன்று ஒரு 100 பேர் இப்போ விஜய் படத்தை இழுக்க சொல்லு, பஸ்ஸெல்லாம் அடிங்க, இதை உடைங்க. அவங்க அப்பா அப்படி தான் சொல்லுவார். அவரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்லாம் தீக்குளிக்க அவங்க 4-5 பேர் ரெடி பண்ணுவார். போகிறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அவரை கைது பண்ணார். அப்போ நான் கைது பண்ணால் 5 பேர் சாகணும். யார் பெற்ற பிள்ளை சாகிறது? இதை வச்சு தான் அவர் பணமே எண்ணுயிர் தோழன்னு பாரதி ராஜா வண்டவாளத்தை பூரா அவுத்து விட்டார். மற்றவங்களை தீக்குளிக்க வைக்கிறது, இது மாதிரி சீனை வச்சு தான் அந்த படம் எடுக்கப்பட்டது. அது மாதிரி இவங்க வீட்டில் யாராச்சும் கைதாகிட்டா பஸ்ஸுகளுக்கெல்லாம் தீ வைக்கணும், அவன் தீ குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பாணியில் தேவையில்லை ஸ்டாலின் அவன் பையனை பிடிச்சிட்டாங்க. எல்லாம் விஜய் படத்தை எரிங்கண்ணா. அவன் விஜய் குடும்பாவி எரிப்புன்னா விஜய் ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? அவன் பூரா ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி படத்தையும் கொடும்பாவியாக வச்சு எரித்தான். இந்த டிவி சேனல் பூரா ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்ல, ரூபாய் வாங்கிட்டு அந்த ஸ்டாலின் சொல்கிற நியூஸை போடுவான்ல, அதில் உதயநிதியை தீ வச்சு உதயநிதி படத்தை தீ வச்சு கொடுத்துனது அதெல்லாம் விட்டுட்டான். அது ஸ்டாலின் படத்தை இவருடைய விஜய் படத்தை கொடுத்துனது மட்டும் பெருசாக காமிக்கிறான். சரி, நேரில் பாருங்கள், ஹைகோர்ட்டில் போய் பெயில் போடுறாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன். உங்களை என்னை அரெஸ்ட் பண்ணி போனால் காலையில் 10:30 மணிக்கு போட்டு 12 மணிக்கு விசாரிப்பாங்களா ஹைகோர்ட்டில்? கேளுங்க. ஆனால் உதயநிதி கைது பண்ணால் என்ன அர்த்தம்? காலையில் 10:30 மணிக்கு போய் முக்கியமான விஷயம் நாட்டுக்கே, இவரை கைது செய்து விட்டார் தேச தியாகியை அப்படின்னு சொல்லி 12 மணிக்கே கேஸ் கொண்டு வரணும். அதுவரை கைது பண்ணாமல் இருக்கணுமா? நான் கேட்குறேன், எல்லாருக்கும் தான் கேட்குறேன். இப்போ சட்டம் படித்தவங்க எல்லாத்துக்கும் கேள்வியாக கேட்குறேன். போலீஸு ஒருத்தனை பிடிச்சி கைது பண்ணிட்டேன்னா எந்த கோர்ட்டுக்கும் விடுதலை பண்ணுன்னு உடனே சொல்ல முடியாது. முன்ஜாமீன் எப்படி எடுப்பீங்க? ஒருத்தனை கைது பண்ணியாச்சு அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறான், முன்ஜாமீனை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. நம்ம நல்லா இருந்தால் ஏன் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க? போலீஸ் கைது பண்ணிட்டா பெயில் தான் போடணும், ஆன்டிசிபேட்டரி பெயில் போடக்கூடாது. நீங்கள் ஜாமீன் தான் எடுக்கணும், முன்ஜாமீன் எடுக்கக்கூடாது. உடனே காலையில் 10 மணிக்கு போவீங்க, உடனே பேசுவீங்க, 12 மணிக்குள்ளே டைப் பண்ணுவீங்க, உடனே பெயிலை கொண்டு வந்துட்டு அவரை பிடிச்சிருக்காங்க, அவரை விடுங்க. ஏன்னா ராஜா பரம்பரை ஒரு நாள் கூட ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார்ல. அங்கே போட்டால் தெரியும் தஞ்சாவூர் இதில் ஜெயிலில். அதனால் காலையில் பண்ணாங்க, கொண்டு வந்துட்டாங்க. விஜய் இதில் என்ன சொல்லிட்டாங்க? ஏப்பா நாங்கள் கைது பண்ணுற ஐடியாவில் இல்லை, விசாரிக்கத்தான் போகிறோம், நைட்டு விட்டுடுவோம் அப்படின்ட்டு உப்பு சொப்பு இல்லாமல் விஜய் இல்லை பிடிச்ச உள்ளே தள்ளி இருக்கணும்ல, உள்ளே போட்டு இருக்கணும்ல. சாதாரண தான் விடுவீங்களா? உண்மையான விஷயம் பேசுகிறவங்களையே எங்களை மாதிரியாரு கருண் விஷயத்த பேசினேன்.
ஜட்ஜு வீடியோ பொண்ணு கல்யாணத்துக்கு ஸ்டாலின் போனாருன்னு அந்த வீடியோவை போட்டோம். கைது பண்ணாங்க. நாங்கள் போய் இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்தோமா? நாங்கள் எடுத்தாலும் ஹைகோர்ட்டில் கொடுத்துருவாங்களா? ஹைகோர்ட்டுக்கு என்ன அதிகாரம்? கைது பண்ணாலும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் பெயில் போடணும். ஹைகோர்ட்டுக்கு அதிகாரமே இல்லை. ஹைகோர்ட்டு அப்பீல் கோர்ட்டு பெயிலை பொறுத்தவரை கைது பண்ணாதேன்னு சொல்ல உங்களுக்கு அதிகாரம் இல்லை. வந்தது நான் முன்ஜாமீன் பெட்டிஷன். அவங்க கைது பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் டிஸ்மிஸ் தான் பண்ணணும். அதனால் என்ன நீங்கள் பெரிய தியாகிக்கு இது கொடுக்குறீங்க? ஹைகோர்ட்டு சொல்லிடுச்சு, சரி கைது பண்ணி விட்டுருங்கப்பா அப்படின்ட்டாங்க. திருசாக கேட்குறாங்கன்னு வைங்க ஹைகோர்ட்டில் எனக்கு என்ன நீதினு கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, பொது வழியில் பேசுவாங்க. பேசுனா உடனே பெயில் கொடுத்துருவோம் அப்படின்னீங்கன்னா அப்புறம் என்ன? நாடு எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது. அவள் சுற்றி வீட்டில் வக்கீல் 2-3 வக்கீல் உட்காந்துக்கிறாரு. சட்டம் தெரியாத 2 வக்கீல் 3 வக்கீல் அவன் உட்காந்துக்கிட்டு இதை சொல்லலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, அதில் நாங்கள் பெயில் எடுத்துகிறோம் அப்படின்னு அதோட வெளியில் வந்தார். அது ஜீப்பில் ஏறினார். பண்ணிட்டு இங்கிலீஷில் பேசுகிறார். என்னென்னா எல்லாம் முட்டா பயலுங்கிறது. அப்படி முட்டாளுன்னா எல்லாத்துக்கும் புத்தி இல்லை, அறிவு இல்லைங்கிறது. உனக்கு அறிவு இருந்தது தான் நீ அரியஸ் இல்லாமல் பாஸ் பண்ணியிருக்கணுமே. லைலா காலேஜில் டிகிரியே முடிக்கலையே, அவள் அரியஸ் பேப்பர் எதுவுமே எழுதவே இல்லையே. உங்கள் குடும்பத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லையாப்பா. எல்லாம் டாக்டர் பட்டம் வாங்குவீங்க, அண்ணாமலை இதில் போய் வாங்குவீங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் டாக்டர் பட்டம் உங்கள் தாத்தாவுக்கு வாங்குவீங்க. உங்கள் அப்பா பிஏயில் அரியஸு 14 மார்க்கு தமிழில், இது 20 மார்க்கு கதையாக கேளுங்க. உங்கள் கதை உங்கள் மார்க் என்னன்னா அரியஸு. உங்கள் குடும்பத்திலே அதிகம் படித்தவர் இன்பநிதி, அதுவும் போலி யூனிவர்சிட்டி. அதனால் எல்லாருக்கும் ரொம்ப அறிவே இல்லை. இவர் பெரிய அறிவாளி மாதிரி. அது ரெண்டாவது பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ் அப்படிங்கிறது. பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ்னால் கொத்தா முட்டாள்கள், எல்லாமே முட்டாள்களா. முதல் முட்டாள் நீங்கள் தான். உங்கள் குடும்பம் தான் முதல் முட்டாள். ஊருவே டிகிரியை தாண்டலை. இதில் ஊரில் இருக்கிறவனெல்லாம் பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ். கமிஷனர் வந்திருக்கார், அவரை கூட இடியட்ஸ், இவர் பெரிய அறிவாளி அப்படிங்கிறாரு. பாருங்கள், எதுக்குன்னா நாட்டில் எத்தனையோ பேர் கைதாகிருக்காங்க. யாருமே இந்தளவு குதித்தது இல்லையே. எத்தனை பஸ் இழிச்சிருக்காங்க இன்றைக்கி. ஸ்டாலின் ஃபோன் பண்ணி மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு ஒவ்வொருத்தனையும் அடி இது பண்ணு போராட்டம் பண்ணுன்னு போட்டு எரிச்சிருக்காங்க. இது மாதிரி பெரிய சீனெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு தஞ்சாவூருக்கு கொண்டு போயிருக்காங்க. தஞ்சாவூரில் போனால் அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். அங்கே முதல்ல தஞ்சாவூரில் மாவட்ட செயலருக்கு ஃபோன் பண்ணிட்டார் ஸ்டாலின். எல்லாம் அந்த மாடுகள்லாம் கொண்டாந்து இறக்கு அப்படின்ட்டார். எல்லாம் ரூபா 500 ரூபா 1000 ரூபாய்க்கு இவங்க தான். இவன் வரான் டெபாசிட்டு காலி இவங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில். அந்த மாதிரி எவனும் வரல. சரி கொஞ்சம் ரூபாயை கொடுத்தவங்க பூரா கூட்டமாக நின்றுக்கிட்டாங்க. அதனால் வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகலான்னா இவர் அவன்கிட்ட போய் ரவுடித்தனம். நான் தஞ்சாவூர் கிழக்குக்கு தான் வருவேன், நான் எங்கே பேசினேன் அந்த இதுக்கு தான் வருவேன் அப்படின்னு இந்த அறிவாளி நான் பேசுனது தான் வருவேன்னாரு. சரின்னு போலீஸ்காரன் கடுப்பில் இருக்கான். புள்ளி வச்சுட்டான் அன்றைக்கி எல்லாத்தையும் அமர்ராஜ் புள்ளி வச்சுட்டார். அதனால தான் ஸ்டாலின் வரவே இல்லை. ஏன்னா நான் அடிப்பின்னாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் எல்லாம் புள்ளி வச்சுட்டாங்க. வச்சுட்டு இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி இந்த அரெஸ்ட்டில் நிறைய விஷயம் ஒன்று நம்ம சொல்லணும்ல. ஊரை பூரா கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். இவங்கள பிடிச்சதுக்கு பொதுமக்களை போய் தாக்கியிருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்கள், பொதுமக்களை அடி. முதல்ல வீடியோ பார்த்துருப்பீங்க. கைது பண்ணும்போது என்ன கூத்து பண்ணாங்க. பொதுமக்கள் போகிற வரவனெல்லாம் அடித்து அவன் அங்கே வர பெரிய கூத்து பண்ணியிருக்காங்க. அடுத்து இபிஎஸ்ஸு எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் சட்டசபையை நடத்த பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு கண்டனம். அவர் திமுகவுடைய ஏஜென்ட்டு இபிஎஸ்ஸு. கருணாநிதி சமாதி வச்சதுக்கு காரணமே அவர் தான். அது கொடைநாடு கொலை வழக்கில் இவரோட போயிட்டு இணைஞ்சு அப்படியே அதில் சதி திட்டம் பண்ணி தான் தப்பிச்சுக்கிற பார்த்தாரு.
எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் சட்டசபையை நடத்த பார்க்கிறவர்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா? இவருக்கு என்னத்தை பேச தெரியும், மற்றவங்க எழுதி கொடுக்குறது படிக்க தெரியும், சுயமாக பேச தெரியுமா, சொந்தமாக பேச தெரியுமா? எதிர்க்கட்சி இல்லாமல் தலைவர் இதை நடத்திட்டாங்கன்னா என்ன? நீங்களாம் போய் என்னத்தை கிழிக்கிறீங்க எதிர்க்கட்சியாக போய் சட்டசபையில்? அதனால் அப்படி அவர் ஒரு கண்டனம், அதில் உருப்படியாக கண்டனம் தெரிவித்தது எல்லாம் கம்யூனிஸ்ட். ஒரு பெண்ணை பற்றி இவ்வளோ மோசமாக பேசலாமாயா? ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கே பெரிய ஷாக். கம்யூனிஸ்ட் எப்படி பேசிட்டாங்க? கரெக்டாக நடுநிலைமையாக பேசிட்டாங்க. அன்புமணி வந்துக்கிட்டு கண்டனம் தெரிவித்தார். இது தப்புங்கிற அன்புமணி. ஏன் தப்புன்னாருன்னா, சௌமியா அன்புமணிக்கு நான் மந்திரி பதவி கொடுக்கல, இப்படி பேசுனா தான் மந்திரி பதவி கொடுப்பாங்க விஜய் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி எதிர்த்து பேசுகிறார். இவங்க வந்து நூற்றுக்கணக்கான மரங்களை வெட்டினாங்க அந்த காலத்தில் ஒரு அப்பா அவங்கள்லாம். அப்பெல்லாம் அவங்க மேலே கேஸ் போடல. இப்படி யோக்கியர்கள் இது தப்பு அப்படிங்கிற. அடுத்தது பிரேமலதா, அது உங்களுக்கு தான் தெரியுமா, ஒரு எம்எல்ஏ. அதனால் அதுவும் வந்துக்கிட்டு கண்டனம் தெரிவிக்கணும். திருமாவளவன் என்ன சொல்லிட்டாரு, பேசுனது தப்பு தான், ஆனால் ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பக்கூடாது. வேறு எங்கே அனுப்பணும்? ஜெயிலுக்கு அனுப்பாமல் வேறு எங்கேயே அனுப்பணும்? என்ன வீட்டுக்கு அனுப்பணுமா, இல்லை வேறு எதாவது அனாதை இல்லத்துக்கு அனுப்பணுமா, இல்லை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணுமா? அவங்க அப்படி ஒரு கண்டனம், பேருக்கு ஒரு கண்டனம் அப்படின்னு அவர் ஒருத்தருக்கு சொல்கிறார். வைகோ சொல்லியிருக்காரு, யாகாவராயினும் நாகாக்கான்னாரு. அப்படின்னா என்ன இருக்கலாம்? யாராக இருந்தாலும் அடைக்கி பேசியாங்கிறார். ஏன்னா அவர் கூட்டணி வைக்கணும்னு பார்க்குறாரு விஜயோட. இந்த சக்கை பயன்படுத்திக்கிட்டு வைகோ சரியாக பேசியிருக்கிறார். அவர் பையன் துரை வைகோ அவரும் ஆதரித்து விட்டார், பிடிச்சது ரைட்டு தான் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கார். ஸ்டாலின் பையனத்தை பிடிச்சதுக்கு ஒரே கண்டனம். ஆணவத்துக்கு வழிவகுக்கிறதான். உங்களை விடைய ஆணவத்தோடு நடந்தவருக்கான் பெரிய யோகியர் மாதிரி பேசுகிறீங்களே ஸ்டாலின். அப்பாவிங்களெல்லாம் வாயில் பேசணும்னெல்லாம் பிடிச்சி உள்ளதெல்லாம் மோசமான ஆளுங்களாச்சே. எங்கள் பாவம்லாம் சும்மா விடுமா? எங்களை மாதிரி நிரபராதிகள் பாவமெல்லாம் உங்கள் குடும்பத்தையே அடிச்சிடும். இன்னும் இருக்குது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும். நடு ரோட்டுக்கு உங்கள் குடும்பம் வரவில்லை, எங்களை போன்றவர்களின் சாபம். நடு ரோட்டுக்கு நீங்கள் வரலைன்னா எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவோ யோகியர் மாதிரி போகிறவன் வரவன் கமெண்ட்டு போட்டவன் உண்மையை பேசினவனெல்லாம் பிடிச்சி போட்டு சர்வாதிகாரமாக இவர் நடக்கிறான். விஜய் சொல்லியிருக்காரு, ஆஃபீஸர்ஸ் கேட்டிருக்காங்க, சார் கைது பண்ணால் பிரச்சனை வரும், பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. என்ன 12 மணிக்கு பண்ணியிருந்தா தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம். நேரங்களையும் நான் தஞ்சாவூர் ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்கான். அது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அதனால் ஸ்டாலின் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சுட்டு அங்கே ஃபோன் பண்ணி எல்லா வேலையும் அவர் பண்ணியிருக்காரு. அடுத்த செய்தி அது. இவர் சொல்கிறாரு, நம்ம நாட்டு வக்கீல் அந்த ஒரு அளவு போட்டு கூட்டு வச்சுருக்காங்க. 5 ரூபாய்க்கு பெயில் கேஸை பார்த்தால் ஆர்எஸ் பாரதி தமிழில் தான் பேசுவார், கோர்ட்டில் கூட வந்து இங்கிலீஷே தெரியாது அவருக்கு. அவர் கண்டனம் தெரிவிக்கிறார். இன்னையிலேருந்து அவரை இளைய கலைஞர்னு தான் கூப்பிடுவோம். நான் அது ஏற்கனவே சொல்லிட்டீங்களப்பா, கூப்பிடுங்கன்னு தான் நானே சொல்லிட்டேன். இளைய கலைஞர்னே கூப்பிடுங்க. கலைஞர் செஞ்ச அத்தனை அயோக்கியத்தனை தீவிரம் செய்கிறார், அதனால் இளைய கலைஞர் நீ கூப்பிட்றது தான் ரைட்டு, அதனால் கூப்பிட்டுக்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அவரெல்லாம் பெரிய டேவரா? தில்ஷா என்ன பெரிய முதல்வரா அப்படின்னு கேட்குறாரு. தில்ஷா என்ன பெரிய பிரதமரா அப்படின்னு அவர் கேட்குறாரு. திஷாவை பற்றி பேசுவதுக்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவையா? அவர் எதிர்கட்சி தலைவர் அந்தம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? யார்? நம்ம நாட்டு வைக்கிது. தில்ஷா முதல்வர் இல்லை, பிரதமரும் இல்லை. ஆனால் அடிப்படையில் ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது நாகரிகம் வேணும். பல பெண்களோடு சுற்றின ஆள், எத்தனை பெண்கள் வயிற்றுச்சலை கெடுத்த ஆள், பெண்களுக்கு சிகரெட்டை சுட்ட ஆள், கதையாக சொல்லவா? இன்னும் எத்தனையோ கதைகள் இருக்குது உங்கள் கதை. அது மாதிரி பெண்ணெல்லாம் ஒரு இதாக மதித்தா தானே. அதனால் அவர் ரொம்ப பிரதமரா? அவரை பற்றி பேசுனா இவருக்கு என்ன அப்படிங்கிற. ஒரு பெண்ணை பற்றி பேசுனா கேட்க மாட்டாங்களா? உங்களை மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தூண்டி விட்டு கெட்ட வார்த்தையில் பொம்பளைங்களை பேச வச்ச ஆள் நீங்கள். தீப்பொலி ஆறுமுகத்தை சுட்டு அப்படி தூண்டி விட்டு எல்லாரை பற்றியும் கேவலமாக பேச வச்சவங்க உங்கள் கருணாநிதி. அதே புத்தி தானே உங்களுக்கு வரும். பரம்பரையாக இது தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால தான் எம்ஜிஆர் உங்களை தீய சக்தினார், ஜெயலலிதாவும் தீய சக்தினாங்க.
அந்த தீய சக்தியாக இன்றைக்கி வர உட்காந்துருக்கீங்களே அப்படிங்கிறத நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதிக்கு சொல்லணும். இதில் நிவேதா பெத்துராஜர் ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நிவேதா பெத்துராஜ், அது சவுக்கு சங்கரன்னு சொன்னார், அவருக்கு 10 கோடியில் துபாயில் வீடு வாங்கி கொடுத்துட்டார் உதயநிதினு போட்டார். அப்போவே எல்லோரும் இது பண்ணாங்க, ஒன்றும் சொல்லலை. நிவேதா பெத்துராஜ் ஒன்றும் சொல்லலை. ஆனால் உதயநிதியோட க்ளோஸாக பேசுவாங்க. அது வீடியோலாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவங்க உதயநிதியை கைது பண்ண உடனே ஒரு திருக்குறளை போட்டு ட்விட்டரில் போட்டான். ட்விட்டு ஒவ்வொரு அவன் தலைப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்ன அர்த்தம்? ஏன்னா ரொம்ப நெருக்கமானவர் இல்லை, கைதுக்கு கண்டனம் தெரிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறான் தமிழ்நாடு. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார், ஒரு திருக்குறளை நேராக பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகும், இல்லாத போது வேறு மாதிரி ஆகும். பேசுகிற ஆளுங்க இருக்காங்களே, அவங்க உண்மையை பேச கற்றுக்கணும் அப்படிங்கிறது அந்த திருக்குறள். அந்த திருக்குறளை போட்டுடுறாங்க. அதுவும் உதயநிதி கைது ஆகும்போது போடுறாங்க. நேராக அப்போ ஒன்று பேசியிருக்காரு அவர், அவன் நம்மாண்டு இல்லாத போது ஒன்று பேசியிருக்காரு, உண்மையை பேசியாங்கிறாங்க. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கு தெரியும். ஏன்னா அவங்க எதுக்காக அதை போட்டாங்கன்னு தெரியலையே ட்விட்டரில். அதனால் நிவேதா பெத்துராஜ் ஆதரவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் எங்கே ஆதரிக்கிறது? அதுவும் குறிப்பாக பெண்கள்லாம் அந்த உதயநிதினா வெறுக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அது என்ன வருத்தம், ரிமாண்ட் பண்ணி உள்ளதில் இருக்கணும். விஜய் கொஞ்சம் பிரச்சனை வரும்னு பயந்தாரா, இல்லை இந்த கூட்டத்துக்கு பெரிய இது பண்ணிட்டாரான்னு தெரியலை. எப்போ எதுக்காக கோர்ட்டில் போய் இன்றைக்கி சாயங்காலமே விட்டுடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு புரியல. அப்படிங்கிறது இந்த கைது ட்ராமா. இவங்களுக்கு இதே வேலை. கைதுனா ஒரு ட்ராமா அடிச்சுடுவாங்க. 2001 கருணாநிதியை பண்ணும்போது இதே ட்ராமா அடித்தாங்க. அதுக்கப்புறம் இவரில் கைது பண்ணும்போது இதே ட்ராமா. ஒரு காலம் வரும், ஸ்டாலின் உதயநிதி எல்லாத்தையும் உள்ளே பிடிச்சி ஊழலுக்காக போட்டு சொத்துக்களை பறிமுதல் செய்யும் ஒரு காலம் வரும். அப்படிங்கிறது முதல்கட்ட அந்த கைதை பற்றிய நம்முடைய கருத்துக்கள். அடுத்தது கர்நாடகா விஜய் அரசாங்கம் இதில் உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க காவேரி விஷயம். இவங்க தான் சொன்னாங்க, நீ கேஸ் போட மாட்டேங்கிற. தஞ்சாவூரில் போய் நின்று சொன்னாங்க. அப்பாவும் சொன்னார், பையனும் சொன்னாங்க, தான் கேஸ் போடல. விவசாயிகளின் பாவம் சும்மா விடாதான். அது இது உங்கள் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து அடித்த லூட்டி விவசாயிகள் பார்த்தீங்க. காவேரி விஷயத்தில் ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்துக்கிட்டு அங்கே போயிட்டு காதில் டெபாசிட் போனோன்னே ஒவ்வொரு இடமா போய் என்ன இழிச்சவாயினாக்கலான்னு நினைக்கிறீங்களா? விவசாயி படிக்காதவனா? இதுவரை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் எவன் உண்மையான நடிகன் யார், நடிச்சுக்கிட்டு இருக்கிற யாருன்னு அவனுக்கு தெரியும். போய் நல்ல ஒரு மாதிரி அவன் விவசாயிகள் கஷ்டப்படுற என்ன பண்ணுவேன்? என்னையா அங்கே தண்ணி மழை இல்லை கர்நாடகாலங்கிறான். காவேரி நதி நீராலையும் 3500 கனஅடியை திறந்து விடுங்கன்னு இருக்குது. அதுவும் முடியாதுன்னா மழை பெஞ்சிருச்சு, 10,000 கனஅடி தண்ணி தான் மறுபடி நிறுத்திட்டான். ஏன்னா மழை நின்றுச்சு. இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட மாட்டேங்கிறாரு. நீங்கள் போட்டார், அவர் நோட்டீஸ் போயிடுச்சு கர்நாடகாவுக்கு. அந்த டிகே சிவகுமார் நான் பார்த்துக்கிறேன்னாரு. பார்த்துக்க டிகே சிவகுமார் நீ இன்னும் பெரிய வானத்தில் குதிச்சவங்களா நீங்கள்? காவேரி நதிநீர் அணை இருக்குல்ல, அவன் சொல்கிறத கேட்கணும். இல்லைன்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. நடப்பது பாஜக ஆட்சி. நீ பாட்டுக்கு ஒரு எல்லா நதியை பூரா அடைச்சி வச்சுக்குவேன். வர வேண்டியதெல்லாம் அந்த நதி நீரை விட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கேட்க மாட்டேன். காவேரி நதி நீர் ஆணையம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. போட்டிருக்காங்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில். 5 வருஷம் இருந்தார்ல ஸ்டாலின், ஒரு நாளாச்சும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரான்னு கேளுங்க. இல்லை 5 வருஷத்தில் ஒரு நாளாச்சும் காவேரிக்கு தண்ணீர் வந்ததான்னு கேளுங்க. காவேரிக்கு குறுக்கு அணை கட்டினது அவங்க அப்பா. அதுக்கு இந்த குடும்பம் வரிசையாக ஒவ்வொரு ஜெனரேஷன் ஒவ்வொரு தலைமுறைக்கும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கும் கும்பல். இந்த கும்பல் எஜுகேஷனை கல்வி பட்டியலில் அங்கே இருந்துக்கிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு தாழ்வார்த்தை கொடுத்த கூட்டம் இது. அதுக்கு வந்துக்கிட்டு நீங்கள் கச்சத்தீவை அன்றைக்கி இலங்கைக்கு தாழ்வார்த்தை கொடுக்கும்போது மௌனம் காத்த கூட்டம் இது. நீட் இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே இந்த கூட்டம் தான்.
ஜிஎஸ்டி இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே இந்த கூட்டம் தான். அன்னைக்கு அவங்க வேறு ஒரு கட்சியோட ஆட்சியில் இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு எல்லாம் ரைட்டு, அந்த இதெல்லாம் இதை நீட்டு தேர்வு தப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் காவிரி நதி நீரை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் சென்றது தான் சரியான முடிவு. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்ல போகிறாங்க, தொடர்ந்து விடியா கொஞ்சமாச்சு விடுன்னு சொல்லுவாங்க. இதில் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? உதயநிதிக்கு காவிரினாலே என்னன்னு தெரியாது, வேறு காவிரி தெரியும் அவருக்கு, நதி நீரை பற்றி ஒன்றும் தெரியாது, மேகதூது அணையினாலே என்னன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு கோமாளியை வைத்துக்கொண்டு இவர் பேசுகிறதுக்கெல்லாம் எங்களை போன்றவர்கள் பதில் சொல்வது எங்களுக்கு தலை விதியா? உங்களை மாதிரி ஆளுக்கு பதில் சொல்கிறதே கேவலம். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மாதிரி ஆளுங்களுக்கு பதில் சொல்லணும் பாருங்கள், அதுதான் வாழ்நாளில் நாங்கள் செய்த பாவம் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.